ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ நம்பர் 1 சாப்டர் நம்பர் 17. இதனோட ஸ்லோகா 16 நம்பரு நம்ம பார்க்கலாம். இதனோட தலைப்பு களி பெற்ற தண்டனையும் பரிசும். ஓகே. ராஜ்னோஹி பரமோ தர்மக ஸ்வதர்மஸ்தான பாலனம் சசாதோன்யன் சாசதோன் அன்ய யதா சாஸ்திரம் அனாபதி உத்பதான் இக ராஜ்நாஹி பரமோ தர்மஹ ஸ்வதர்மஸ்தான பாலனம். ஓகே. சதோ அன்யான் யதா சாஸ்திரம் அனாபதி உத்தபான் இக. டிரான்ஸ்லேஷன் படிக்கலாம். அவசர காலமில்லாத சாதாரண காலங்களில் சட்டங்களுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு முழு பாதுகாப்பையும் அளித்து சாஸ்திர விதிகளை மீறுபவர்களை தண்டிப்பதே அரசாலும் மன்னரின் உயர்ந்த கடமையாகும். இப்போ அவசரம் இல்லாத காலங்கள்னால் போர்க்காலங்கள், அந்த மாதிரி நேரங்களில் சட்டங்களுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கணுமா, அவங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கணும். சாஸ்திர விதிகளை மீறவங்களுக்கு அரசர் தண்டனை கொடுக்கறது தான் உயர்ந்த கடமை அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி அபத்தர்மம் அப்படின்னா அல்லது உத்தியோக கடமையை பற்றி சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுகின்றன. சாதாரண காலங்களில் ஒருவருடைய அபத்தர்மம் ஆபத் தர்மம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஆபத் தர்மம் அல்லது உத்தியோக கடமையை பற்றிய சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படுகின்றன. பெரும் முனிவரான விஸ்வாமித்திரர் அசாதாரணமான ஆபத்து நிறைந்த சூழ்நிலையில் நாய்களின் மாமிசத்தை உண்ட வாழ வேண்டி இருந்தது என்று கூறப்படுகிறது. ஆபத்து அவசர காலங்களில் அந்த வகையான மிருகத்தின் மாமிசத்தை ஒருவர் உண்டு வாழலாம். ஆனால் மாமிசம் உண்பவர்களுக்காக எப்பொழுதும் செயற்படும் கசாப்பு கடைகளை உருவாக்க வேண்டும் என்பதோ அரசாங்கத்தால் இம்முறையை ஆதரிக்கப்பட வேண்டும் என்பதோ இதன் பொருள் அல்ல. இப்போ நம்ம பிரபாத் கூட ஒரு இதில் சொல்லியிருக்காரு, சில நேரங்களில் நம்ம சில கண்ட்ரிஸ் போனால் நமக்கு சாப்பாடே கிடைக்காது. அப்போ மீன் மட்டும்தான் கிடைக்குமா. அந்த மீனை கூட வாழணும், வேறு வழி இல்லாமல் நம்ம சாப்பிட்டு ஆகணும்னா சாப்பிட்டு வாழலாம் அப்படின்ற ஒரு அவசர காலங்களில், அசாதாரணமான ஆபத்து வர காலங்களில், இப்போ ஒன்றுமே கிடைக்காத காலங்களில் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் நம்ம சாப்பிடலாம். அது இதே மிருகத்தை வதச்சு சாப்பிடணும்னு எங்கேயும் நமக்கு சொல்லலை, ஒரு அசாதாரணமான காலங்களில் அப்படிங்கிறாங்க. அதுக்கு தான் சொல்கிறாங்க, அவசரம் இல்லாத சாதாரண காலங்களில் சட்டங்களுக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கு முழு பாதுகாப்பு கூட அளிக்கிறாங்களாம். ஆனால் சாஸ்திர விதிகளை மீறுபவர்களை தண்டிப்பதே அரசாலும் மன்னரின் உயர்ந்த கடமையாகும் அப்படிங்கிறாங்க. இதில் இப்போ மாமிசம் சாப்பிடணும்னு உங்களுக்கு பரிந்துரைக்கு செய்யலை. ஆனால் உங்களுக்கு வேறு ஒரு விஸ்வாமித்திரர் கூட அசாதாரணமான ஆபத்து நிறைந்த சூழலில் நாய்களின் மாமிசத்தை உண்டு வாழ்ந்தார்னு சொல்கிறாங்க, கூறப்படுகிறதா. அது உண்மையா என்னன்னு தெரியாது. ஆபத்து காலங்களில் அதே மாதிரி நம்ம பிரபாத் கூட சொல்லியிருக்காரு, நான் சொன்னேன். அது மாதிரி நம்ம வாழணுன்ற ஒரு இக்கட்டான நிலையில் நமக்கு ஒன்றுமே கிடைக்காத நேரங்களில் சாப்பிட்லான்னு சொல்கிறாங்களே ஒழிய கசாப்பு கூடங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நமக்கு சொல்லலை. மாமிசத்தை கட் பண்ணி ஆடு மாடுகளை விற்று சாப்பிட்றது ஒரு பொழப்பல்ல. ஒரு உயிரினத்தை நம்ம சாகடித்து சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு நான் ஏற்கனவே சொன்னது தான். இந்த ஒரு உயிரை நம்ம கொல்லும்போது அது பாய்சன் ஆகிடும். உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போ ஒரு ஆடை நம்ம கொண்டு போய் நிறைய குலதெய்வங்கள்லாம் வெட்டுவாங்க. கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டு மேலே தண்ணியை தொளிப்பாங்க. ஆடின் மீது தண்ணியை தொளித்து அது ஒத்துக்குது அப்படின்னு அது தலையாட்டும், அப்படியே குளிரில் அப்படியே தலையாட்டிடும். அப்போ அது என்ன பண்ணும், அது அவங்க ஒத்துக்கிடுச்சு ஆடு அப்படின்னு சம்மதிச்சிடுச்சுன்ட்டு தலையை வெட்டி அதை என்ன குழம்பு கறி என்னென்னமோ செஞ்சு சாப்பிடுவாங்க. ஆனால் அது இப்போ உங்கள் மேலே கூட தண்ணியை தொளிக்கலாம்.
துணியை தொலைச்சா நீங்கள் தலையாட்ட மாட்டிங்களா? அப்போ உங்களை நீங்கள் சம்மதிக்குங்கிறீங்கன்னு அர்த்தமா? அதே மாதிரி தான் ஒரு அனிமலை கொல்லும்போது அது வந்து ரொம்ப பயத்தால் அப்படியே அது உறைஞ்சி போயிடும், அதனோட ரத்தமெல்லாம் அது வந்து விஷமாக மாறிடுது அப்படிங்கிறாங்க. இந்த காலத்தில் பிராமின்ஸே வந்து நான்வெஜ்ஜுக்கு அடிமை ஆயிடுறாங்க. நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம், வந்து வீட்டுக்கு தெரியாமல் நிறைய பேர் வந்து நான்வெஜ் பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்றாங்க. நான் வெஜிடேரியன் நிறைய பேர் நான்வெஜ்ஜுக்கு சாப்பிடாத வீடுகளில் முட்டை வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஒரு பிராமின் அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஒரு பியூட்டிஷியன் சொல்கிறா வந்து முட்டை சாப்பிட்டா கருவளையம், கண்ணுக்கு கீழே கருவளையம் வராது, அதனால் நீ வந்து முட்டை சாப்பிடு டெய்லின்னு சொன்னாங்க. நான் என்ன சொல்ல முடியும்? அவங்க வந்து மீன் மாத்திரை சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி மீனுன்ற மாத்திரை இருக்கு இல்லையா, அது வந்து உடம்புக்கிற மீன் ஆயிலில் வந்து மாத்திரை செய்வா. அதில் கூட அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு பிராமினாக இருந்தால் கூட அதை வச்சு சாப்பிட்றாங்க. ஏன்னா உடம்புக்கு சத்து அப்படின்னுட்டு. ஆனியன் கார்லிக்கு சாப்பிடக்கூடாதுன்னு அந்த பிராமின்ஸ்க்கு சொன்னாலும் அவங்க உடல் நலத்திற்காக நல்லதுன்றதுக்காக சில விஷயங்கள் அவங்க எடுத்துக்கிறாங்க. நான் வந்து அதை தப்பாக சொல்ல, நிறைய இடத்துல இந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி இந்த பிராமின்ஸ் பசங்கள்லாம் அமெரிக்கா, கனடா அந்த மாதிரி போய் எங்கெங்கேயோ ஆஸ்திரேலியா எங்கேயெல்லாம் போய் வாழ்கிறாங்க. அப்போ வந்து தாய் தகப்பன் இல்லாத சமயங்களில் அந்த குழந்தைங்களும் சிக்கனோ மட்டனோ ஃப்ரெண்ட்ஸோடு போய் சேர்ந்து சாப்பிட்றாங்க. அது வந்து தப்பு கிடையாது. ஆனால் அந்த குளத்தில் பிறந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணலைன்னா அது தப்பு தான். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பூனல் போட்டுண்டு, அவள் ஒய்ஃப் வந்து கிறிஸ்டின்னு மலையாளி, இவர் மேங்களூரியன் பிராமின்னு, பொண்டாட்டிக்காக நான்வெஜ்ஜை சாப்பிட்றாரு. இப்போ அது என்ன அர்த்தம்? அதை நீ அப்போ ஃபாலோ பண்ணலைன்னா அந்த பூனலை வந்து நீ ரிமூவ் பண்ணிடணும். இல்லாமல் அதையும் நீ சாப்பிட்டுக்கிட்டு நான் பூனலை என் பிள்ளைக்கும் போடுவேன்னு சொல்லிட்டு அவனுக்கு 15 வயசு ஆகும்போது நீ பூனலை போட்டினா அது ஒர்த்து கிடையாது. அப்போ அதனோட நீ வந்து ஃபாலோ பண்ண கரெக்டாக ஃபாலோ பண்ணு, இல்லையா ஃபாலோ பண்ணாத. அதுதான் நான் சொல்கிறாரு. அதுதான் சாஸ்திரங்களில். நீ ஒழுங்காக ஒரு பிராமினாக இருந்தீன்னா அதை ஃபாலோ பண்ணு, இல்லை உன்னால் முடியலையா சுத்தமாக விட்டுடு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட அதே மாதிரி தான் சிகரெட் பிடிக்கிறாரு பிராமின், நான்வெஜ் ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்றாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய வந்து அவங்க சந்தியா வந்தனா அதெல்லாம் பண்ணால் கூட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த காலங்களில் கலிகாலங்களில் இந்த மாதிரிலாம் நடக்கிறது. அதை நான் சொன்னேன், யாரையும் நான் தப்பாக சொல்லலை. அவங்கவுங்க இஷ்டம், அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்க இஷ்டம். அது வந்து அப்படி உருப்படியாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணால் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இல்லையா ஃபாலோ பண்ணலைன்னா நீ அப்படியே இருந்துட்டு போ. எப்படி வேணாலும் நானும் மற்றவங்க மாதிரி தான் இருப்பேன்னா இருந்துட்டு போ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து 17வது ஸ்லோகம் படிக்கலாம். தர்மவாச்சா ஏதத்வா பாண்டவேயானம் யுக்தம் ஆர்த்தா பயம் வசக ஏசாம் குணகுணை கிருஷ்ணோ தௌத்யாதௌ பகவான் கிருதகம். தர்ம தேவதை கூறியது, உம்மால் பேசப்பட்ட இவ்வார்த்தைகள் பாண்டவ வம்சத்தை சேர்ந்த ஒருவருக்கு மிகவும் பொருத்தமானவை ஆகும். பரமபுருஷராகிய பகவான் கிருஷ்ணரும் கூட பாண்டவர்களின் பக்தி பூர்வமான தகுதி முறையால் கவரப்பட்டு ஒரு தூதுவதுக்குரிய கடமைகளை செய்தார். இப்போ தர்ம தேவதை வந்து நின்றுருக்கா, எருதா நிற்குது தர்ம தேவதை வந்து. அந்த எருதா இருக்கிற தர்ம தேவதை சொல்லுதான், உன்ன மாதிரி உன்னுடைய வார்த்தைகள் வந்து எனக்கு வந்து உன்னுடைய வம்சத்தை வந்து உன்னுடைய வம்சத்தினுடைய உயர்ந்த நோக்கத்தை காமிக்குது. அவங்களுடைய நீ பேசின வார்த்தைகள் ஒன்றொன்றும் உன்னுடைய பாட்டனார்கள் செய்த ஒன்றொன்றும் தர்மங்களையும் அவங்க ஃபாலோ பண்ண எல்லா தர்மங்களையும் இதை வந்து காண்பிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் கிருஷ்ணர் கூட உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பக்தி பூர்வமாக இருந்ததுனால தான் உங்களுக்கு தூதுவராக கூட இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க. ஓகேயா? அதுக்கடுத்து நவயம் கிளேஷ பீஜானி யதஹாஸ்யு புருஷர்சபக புருஷம் தப்பிஜானி மோ வாக்கியபேதோ விமோகிதக. மனிதர்களுள் சிறந்தவரே, சாஸ்திர அனுபவமற்ற தத்துவவாதிகளின் வெவ்வேறு அபிப்பிராயங்களினால் நான் குழப்பம் அடைந்துள்ளேன். எங்களுடைய துன்பங்களுக்கு காரணமான கயவனை ஆராய்ந்தறிவது மிகவும் கடினமாக உள்ளது அப்படிங்கிறாரு. உலகில் சாஸ்திர அனுபவமற்ற தத்துவவாதிகள் பலர் உள்ளனர். இவர்கள்
செயல்கள் விளைவுகளை பற்றி தங்களது சொந்த தத்துவங்களை உருவாக்குகின்றன. முக்கியமாக வெவ்வேறு ஜீவராசிகளுக்கு விளையும் துன்பம் அன்றும் அதன் விளைவு ஆகியவற்றின் காரணத்தை பற்றிய தத்துவங்களை உருவாக்குகின்றனர். பொதுவாக பெரும் தத்துவவாதிகள் உள்ளனர். அவங்க 6 பேர் தானே, 6 தத்துவவாதிகள் தான் உண்மையானவங்க சொல்கிறாங்க, நல்லா கரெக்டானவங்க. வைஷேகிய தத்துவ ஆசிரியர்னு ஒருத்தர் இருக்கார். கணாதர், தர்க்க சாஸ்திரத்தின் ஆசிரியரான கௌதமர், அஷ்டாங்க முறையில் ஆசிரியரான பதஞ்சலி, சாங்கிய தத்துவத்தின் ஆசிரியரான கபிலர், கர்ம மாமிஷத்தின் ஆசிரியரான ஜைமினி, வேதாந்த தரிசனத்தின் ஆசிரியரான வியாசர். இவங்க தான் உண்மையான ஆசிரியர்கள், தத்துவவாதிகள். மற்றவங்கெல்லாம் தனக்கு தேவையானதை எழுதிக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி தோன்றதோ அதே மாதிரி எழுதிக்கிறாங்க. தங்களுடைய துன்பங்களுக்கு கலிபுருஷன்தான் காரணம் என்பதை தர்ம தேவதை எருதும் பூமி தேவியான பசுவும் நன்கு அறிந்திருந்த போதிலும் அவர்கள் பகவானின் பக்தர்கள் என்பதால் அவரது அனுமதியின்றி தங்களுக்கு யாராலும் துன்பம் இழைக்க முடியாதென்பதையும் அவர்கள் நன்கு அறிந்திருந்தனர். பத்மபுராணத்திற்கு இணங்க தற்போதைய தொல்லைகளுக்கு முன் செய்த பாவங்களே காரணமாகும். ஆனால் தூய பக்தி தொண்டை செய்வதனால் அத்தகைய பாவங்களும் கூட படிப்படியாக தேய்ந்துவிடும். இவ்வாறாக பக்தர்கள் விசுமிகளை கண்டாலும் விளைக்கப்பட்ட துன்பங்களுக்கு அவர்களை குற்றஞ்சாட்ட மாட்டார்கள். மறைமுகமாக ஒரு காரணத்தினால் இந்த விஷமிகள் செயற்படும்படி தூண்டப்படுகின்றனர் என்றே அவர்கள் நினைப்பார்கள். எனவே அவை பகவானால் அளிக்கப்பட்ட சிறிய துன்பங்கள் என்று எண்ணி பக்தர்கள் அவற்றை பொறுத்து கொள்கின்றன. இல்லையெனில் அவர்கள் பெரிய துன்பங்களாக இருக்க வேண்டியவையாகும். அந்த பெரிய இப்போ பக்தர்கள் எப்பயுமே கஷ்டங்கள் வந்தால் என்ன நினைப்பாங்களாம், பகவான் நம்மளுடைய கர்மாக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுக்குறாருன்னு நினைப்பாங்களாம். மற்றவங்களா இருந்தால் மற்றவங்களை ப்ளேம் பண்ணுவா, அவங்களால தான் எனக்கு இந்த குறைகளை சொல்லுவாங்க. இவங்களால தான் எனக்கு இந்த கஷ்டம் வந்தது, இவங்களால தான் இப்படி அப்படின்னு. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது, யாரோ ஒருத்தவங்க நமக்கு எதுக்காப்பில் வருவாங்க, அவங்கள குறை சொல்கிறது. இவங்களுக்கு எதாவது கெட்டது நடந்தால் அவங்க எதிர்த்தாப்பில் வந்தாங்களா அதனால தான் இப்படி ஆயிடுச்சுன்னுவாங்க. சில பேர் அவங்களுக்கு நல்லது நடந்தால் நான் இதை பண்ணேன் அதனால தான் எனக்கு நல்லது நடந்ததுன்னுவாங்க. நல்லது நடந்ததுன்னா இவங்கள பீத்திக்குவாங்க, கெடுதல் நடந்தால் மற்றவங்க மேலே பழியை தூக்கி போட்டுருவாங்க. பழியை தூக்கி எல்லார் மேலேயும் போட்டுருவாங்க. இதுதான் மனிதனுடைய இயல்பு. ஆனால் பக்தர்கள் அப்படி இல்லை, நம்மளுடைய கர்மாக்கேற்ற மாதிரி நம்ம தண்டனை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி அவர்களுக்கு துன்பங்கள் வந்தால் கூட சின்ன துன்பம் சின்னதாக தான் வருதாம். பெரிய துன்பங்கள்லேருந்து அவங்க காப்பாற்றப்படுகிறாங்க, பகவானுடைய பக்தர்களாக இருக்கிறவங்க அப்படிங்கிறாங்க. அதை தான் இதில் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். அடுத்த ஸ்லோகம் என்ன? 19ஆவது ஸ்லோகம் படிக்கலாம். 18 நினைக்கிறேன். 18 தானே நம்ம படிக்கணும். 17 முடிஞ்சிச்சு. 18 படிச்சிட்டேனா? 19 படிக்கணும். கேசித் விகல்ப பசனா ஆகூர் ஆத்மானம் ஆத்மனக தைவதம் மன்யே பரே கர்மா ஸ்வபாவம் அபரே பிரபும். எல்லா வகையான இருமைகளையும் ஒப்புக்கொள்ள மறுக்கும் சில தத்துவவாதிகள் ஒருவரது சொந்த இன்ப துன்பங்களுக்கு அவரே பொறுப்பாளி என்று கூறுகின்றனர். பிறர் அமானுஷ்யமான சக்திகளே அதற்கு பொறுப்பு என்றும் மற்றவர்கள் செயல்கள்தான் அதற்கு பொறுப்பென்றும் கூறுகின்றன. ஆழ்ந்த பௌதிகவாதிகளோ இயற்கைதான் முடிவான காரணம் என்று சாதிக்கின்றன. இப்போ எல்லாரும் ஒவ்வொரு விதத்தில் பேசுகிறாங்க. இப்போ ஜைமினி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அவர்களது ஆதரவாளர்கள் போன்ற தத்துவவாதிகள் என்ன சொல்கிறாங்க, எல்லா இன்ப துன்பங்களுக்கும் பலன் கருதும் செயல்களே மூல காரணம்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம பலனை நோக்கி செய்கிறது தான் நம்மளுடைய துன்பங்களுக்கு காரணம்னு அவர் சொல்கிறாரு. ஜைமினி அப்படின்ற ஒரு தத்துவவாதியினுடைய ஆதரவாளர்கள் அவங்க கரெக்டாக தான் சொல்கிறாங்க. நம்மளுடைய ஆசை தான் நம்மளுடைய மூல காரணம் இல்லையா, பலன்களை நம்ம எதிர்பார்த்து செய்கிறோம். அடுத்தது
இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க, பரம அதிகாரியான சக்தி வாய்ந்த பகவான் ஒருவர் இருந்தாலும் அவர் ஒருவரின் செயல்களுக்கேற்ப பலனை அளிக்கின்றார் என்பதால் அவரும் அக்கர்மங்களின் ஆதிக்கத்திற்கு கீழ்ப்படிந்தவரே என்றும் அவர்கள் நிலைநாட்டுகின்றன. செயல் ஒரு குறிப்பிட்ட நபரால் செய்யப்படுகிறது என்பதால் அது சுதந்திரமானதல்ல என்றும் அதனால் செயலாற்றுபவரே அவரது சொந்த இன்ப துன்பங்களுக்கு காரணம் என்று அவர்கள் கூறுகின்றனர். பௌதிக பற்றிலிருந்து ஒருவன் தனது மனத்தை விடுவித்துக் கொள்வதன் மூலம் அவனால் பௌதிக துன்பங்களிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள முடியும் என்று பகவத்கீதை 6வது சாப்டரில் 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறாங்களாம். எனவே ஜடப்பற்றில் மனத்தை ஈடுபடுத்தி ஜடத்தில் ஒருவர் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இவ்வாறாக ஒருவரது இன்ப துன்பங்களில் அவரது மனம் அவருக்கு நண்பனாகவோ அல்லது எதிரியாகவோ உள்ளது அப்படிங்கிறாங்க. நம்மளுடைய துன்பத்திற்கு காரணம் நம்ம தான். நம்ம ஒரு செயல் செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தேவையான வார்த்தைகளை பேசணும். அன்னெசரியாக நம்ம பேசும்போது மற்றவங்க நம்மளை பேசுவாங்க. ஸோ அந்த துன்பம் நம்ம மனசுக்கு கஷ்டமாக இருக்கும். தேவையில்லாமல் நம்ம ஒருத்தட்ட போய் நம்ம பாட்டு பேசி அவங்க கிட்ட இருக்க தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம வாங்கிக்கணும் இல்லையா? சாங்கிய தத்துவப்படி என்னென்ன அப்படின்னா, நாஸ்திகர்கள் ஜட இயற்கை தான் எல்லா காரணங்களுக்கும் மூல காரணங்கிறாங்களாம். அப்புறம் பௌதீக மூலப்பொருட்களின் செயற்கை தான் பௌதீக துன்பங்களுக்கு காரணமாக உள்ளன என்று அந்த சாங்கிய தத்துவத்தை கூறின ஃபாலோவர் இவர் இருக்கார்ல, கபிலருடைய ஆதரவாளர்கள்லாம் அந்த மாதிரி தெரிவிக்கிறாங்களாம். ஆனால் ஜடத்தின் நசிவு தான் என்று பௌதிக துன்பங்களிலிருந்து விடுபடுவதற்கு வழி என்று அவர்கள் கருதுகின்றன. அணுக்களின் செயற்கை அனைத்திற்கும் காரணம் என்று கௌதமர் மற்றும் கனாடர் ஆகியோர் கண்டுபிடிப்பாகும். அஷ்டவத்ரை போல அருவவாதிகள் ஆன்மீக பிரம்மஜோதி எல்லா காரணங்களுக்குமே காரணம் என்று வாதிக்கின்றன. ஆனால் பகவத்கீதையில் பகவான் தாமே அருவ பிரம்மத்திற்கு பிறப்பிடம் என்றும் ஆனால் பரமபுருஷாய அவரே சர்வ காரணங்களுக்கும் முடிவான காரணம் என்றும் அறிவிக்கின்றார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தான் சர்வ காரணங்களின் முடிவான காரணம் என்று பிரம்ம சமயத்திலும் கூறப்படுகிறது. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. சாங்கிய தத்துவத்தின்படி அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஜடம்தான், ஜட இயற்கை தான் எல்லாத்துக்கும் மூல காரணம்னு சொல்லுதான். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஜைமினி முனிவர் அவருங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம செய்கிற செயல்கள் தான் இன்ப துன்பங்களுக்கு காரணங்கிறாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஆன்மீக பிரம்மஜோதி தான் எல்லாத்துக்கும் காரணம். ஆனால் பகவான் என்ன சொல்கிறாரு, எல்லா காரணங்களுக்கும் நான் தான் முழு காரணம்னு பகவானே சொல்கிறாரு, பிரம்ம சமீதனையும் சொல்கிறாரு. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி எல்லா துன்பங்களுக்கு யார் யார் காரணம் அப்படின்ட்டு அவங்கவுங்க சொல்கிறாங்க. அந்த பௌதீக துன்பங்களின் காரணத்துக்கு என்ன தெரியுமா, ஜடத்தின் நசிவு தான் அப்படிங்கிறாங்க. இந்த எல்லாம் அணுக்களின் செயற்கை தான் அனைத்திற்கும் காரணம்னு சொல்லி கௌதமர் சொல்கிறாராம், கனாடர் சொல்கிறாராம். அதான் அதை சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது 20வது ஸ்லோகம் பார்க்கலாம். இப்போ புத்தர் என்ன சொன்னார், ஆசையே துன்பத்திற்கு காரணம் சொன்னார் இல்லையா? ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய துன்பத்திற்கு நம்ம பேராசைப்பட்டோம்னா நம்மளுடைய துன்பத்திற்கு பலன்களை எதிர்பார்க்கும்போது நம்ம ஏமாற்றம் அடைகிறோம். அது கிடைக்காத போது நம்ம துன்பம் அடைகிறோம் இல்லையா? அதான் சொல்கிறாங்க நிறைய பேர். அப்ரதார்கியாத் அனீர்தேஷ்யாத் இதி கேசவஸ் கேஷ் அபி நிச்சயக அத்ரானுரூபம் ராஜர்ஷே விம்ருஷாஸ்வ மணிஷயக. விவாதத்தினால் துன்பத்திற்கான காரணத்தை விசாரித்தறியவோ அல்லது கற்பனை மூலமாக அதை அறியவோ அல்லது வார்த்தைகளால் அதை விவரிக்கவோ ஒருவராலும் முடியாது என்று நம்பும் சில அறிஞர்களும் உள்ளனர். ராஜரிஷியை இதில் எது பொருத்தமானது என்பதை உமது புத்தியினால் நீரே ஆராய்ந்து கொள்ளும். இப்போ நிறைய சொல்லிட்டாங்க எல்லாரும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி துன்பத்துக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு. நீங்கள் அந்த காரணத்துக்கு நீங்கள் விசாரித்து நீங்களே இல்லை உங்கள் கற்பனை மூலமாக இருக்குமான்னு அறியவோ இல்லை வார்த்தைகளாலோ விவரிக்கவோ ஒருவராலும் முடியாது எதனால் இந்த துன்பம் வருதுன்னு. நீங்களே ஆராய்ந்து உங்கள் புத்தினால் ஆராய்ந்து நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி ஆராய்ந்து கொள்ளவும் சொல்லிட்டாங்க. இதில் அவ்வளோதான். அடுத்தது அவ்வளோதான். அப்புறம் நம்ம 21வது ஸ்லோகத்துலேருந்து நாளையிலேருந்து பார்க்கலாம். ஓகேயா? அடுத்த வாரத்துலேருந்து பார்க்கலாம். எஸ்.
பரமர புருஷரின் அனுமதியின்றி எதுவும் நடைபெறாது என்பதால் பகவத் பக்தர்கள் வைஷ்ணவர்கள் முழு நம்பிக்கை கொண்டுள்ளனர். பகவான் எங்கும் பரவியுள்ள பரமாத்மா என்பதால் அவர் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் இருந்து கொண்டு எல்லா செயல்களையும் கண்காணித்து அவற்றிற்கு சாட்சியாக உள்ளார் என்று பகவத்கீதை கூறுகிறது. அவர் தான் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பகவத்கீதாவில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இரு பறவைகள் அந்த வேதாந்த சூத்திரத்துலையும் சொல்லுது. இரு பறவைகள் இருக்குது. அந்த பறவைகளில் ஒன்று சாட்சியாக இருக்கும், ஒன்று பழத்தை சாப்பிட்டுட்டு. ஒரு மரத்தில் 2 பறவைகள் இருக்குது. அதில் ஒரு பறவை சாப்பிட்டுட்ருக்கு. ஒரு பறவை சாட்சியாக நின்று சாப்பிடாம அது என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்ருக்கு. அது மாதிரி தான் நம்ம மனசில் பரமாத்மா பகவான் சாட்சியாக நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ ஆத்மா என்ன பண்ணுறதுங்கிறத சாட்சியாக நின்று பார்த்துட்டு இருக்காரு. பகவான் தான் எல்லா காரணங்களுக்கும் காரணம்னு கூட இதில் சொல்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. சாண்ட் பண்ணுங்க. சாண்டிங் ஒன்று தான் நமக்கு அருமருந்து. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் சாண்டிங் ஒரு ரவுண்டாவது ஒரு நாளைக்கு பண்ணுங்கள். ஹரே கிருஷ்ணா.